இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். சூடான சாதம். இது தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு குழம்பு. சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுனது. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அது. இது பாவக்காய் ஃப்ரை. கடல மாவு, அரிசி மாவுலாம் போட்டு இன்னொரு வீடியோ நிறைய இதில் ரெசிபி போட்டிருக்கேன், செக் பண்ணியிருக்கேங்க ப்ளீஸ். எங்கள் வீட்டில் ஃபேவரட், எல்லாருக்குமே பிடிச்ச பாவக்காய் அது. முட்டைக்கோஸ், கேரட் போட்டு பொரியல், கொஞ்சமாக அப்பளம், கெட்டி தயிர், அப்புறம் வீட்டில் பண்ண தக்காளி தொக்கு. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். சூடான சாதம். இது பெங்களூர் ஸ்டைல் புலாவ். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட்டாணி புலாவ் எல்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணுறது. இப்போ காலையில் பசங்களுக்கு பண்ண பூரி, ஸ்கூலுக்கு பண்ணது. கத்திரிக்காய் பொரியல், அதாவது சாதத்தில் கலந்துக்கிறாமல் கொஞ்சம் கிரேவியாக பண்ணியிருக்கேன். இது பூரி மசால், பூரியோட சைடிஸ் மசால். அப்புறம் இது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார். எப்பயும் போல் கெட்டி தயிர், தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு வீட்டில் பண்ண ஊறுகாய், லெமன் ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ப்ளைன் தம் பிரியாணி. இது நான் மனிஷ் பிரியாணி அது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ் ஜாஸ்தி இல்லாமல், காரம் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க, லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு சைடிஸ் ரைத்தா, ஆனியன் ரைத்தா, கொஞ்சமாக சிப்ஸு, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ். சம்மர்னால டெய்லியுமே ஃப்ரூட்ஸ். இன்றைக்கி பப்பாயா. தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு சூடான சாதம். இது கருணக்கிழங்கு மசியல், நல்லா கெட்டியாக பண்ணுறது. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாவக்காய் பொரியல். இது கிள்ளி போட்ட ரசம்வாங்க. மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் தட்டி போட்டு ஜஸ்ட்டு கிள்ளி போட்ட ரசம் அப்படின்வாங்க. இது வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் நிறைய மோர். இது காலையில் பசங்களுக்கு பண்ண இட்லியும் கடலைக்கறியும். இந்த கடலைக்கறி கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அப்பளம். எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூடான சாதம். இது தக்காளி பருப்பு ரசம். நெக்ஸ்ட்டு புளியோதரை. இந்த வீட்டில் பண்ண புளியோதரை தான். அப்புறம் தாளித்த தயிர் சாதம். இது மசாலா உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ தயிர் சாதத்துக்கு சைடிஷ் வந்து மாவுடு, வீட்டில் பண்ண மாவுடு தான். அதுவும் போன வருஷம் பண்ணது இது. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். இன்றைக்கி பெங்களூர் ஸ்பெஷல் பிஸ்பெல்லாபாத். ரொம்ப நாள் ஆச்சு பிஸ்பெல்லாபாத் பண்ணி. ஃபஸ்ட்டு அடிக்கடி நான் இது பண்ணுவேன், வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க ப்ளீஸ், லிங்க் தரேன். பெங்களூர் ஸ்பெஷல்னும் போது லவங்கம், பட்டை, ஏலக்காயெலாம் போட்டு அதுக்கும் தனி பொடி ஒன்று அரைச்சிருப்பேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி மாதிரி, சுட்டாப்பழம், சிப்ஸு, சுட்டாப்பழம் அந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த பிஸ்பெல்லாபாத் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கப்பில் கர்ட் ரைஸ். ரொம்ப சிம்பிள் சமையல் தான், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். சூடான சாதம், அப்புறம் இது மிளகு ஜீரகம் தட்டி போட்ட ரசம், தக்காளி ரசம், அப்புறம் நிறைய காய்கறிகள் போட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸில் பண்ண ஃப்ரைட் ரைஸ் இது, பீட்ரூட் பொரியல், அப்புறம் நிறைய மோர். சம்மர் வந்துருச்சு இல்லையா, தயிரை கூட கடைஞ்சி மோராக குடிங்க. அப்புறம் வீட்டில் பண்ண லெமன் ஊறுகாய், தயிர் சாதம், இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.